தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் என்ற அந்த நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி. தனியார் கல்லூரி விடுதி மாணவர்கள் அடுத்தடுத்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் சமையலறை தற்காலிகமாக மூடப்பட்டதால் அந்த கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 400 பேர் நபர்கள் இந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நலமுடன் வருவதற்கு அந்த முருகப்பெருமானை, அந்த முருகப்பாட்டனை நாம் வணங்குகிறோம். இது நாமக்கல்னாக்கா முட்டைக்கு ஃபேமஸ்ஸு. அடுத்தது கல்லூரிகளுக்கு ஃபேமஸ். அங்கே அரசு மருத்துவமனை இதெல்லாம் இருக்குது, கல்லூரி எல்லாமே இருக்குது அங்கேயும். ஆனால் அரசு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இதெல்லாம் இருக்குதான்னா இருக்கலாம், இருக்குது. அதில் எந்த மக்களும் படிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த கல்லூரி அந்த நாமக்கல்லில் அதிகமாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, அந்த கல்லூரியில் உணவில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, எதுக்காக மயக்கம் வாந்தி அப்படின்னு உணவுத்துறை அதிகாரிகள், கலெக்டர் போன்ற அதிகாரிகள்லாம் பார்வையிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆய்வு செய்கிறாங்க. அப்புறம் மேலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தொட்டியெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்தா சுகாதாரமாக இல்லை. தண்ணிலாம் பல நாளைக்கு முன்னே நிரப்பின தண்ணி மாதிரி இருக்குது. அதை சுத்தம் செஞ்சு அவங்க தண்ணி நிரப்பலை. உள்ளெல்லாம் பாய்ச்சம் பிடிச்சிருக்குது. அதில் பல ஏதாவது கிடக்கும். பாய்ச்சம் பிடிச்சி கிடந்தாவே அதில் ஏதாவது ஒன்று இருக்கும், பூச்சி அது இது இருக்கும். அந்த மாதிரி தண்ணி. அதனால தான் வாந்தி மயக்குமான்னு தெரியல. உணவு தயாரிக்கும் அந்த இடத்தில் பார்த்தா, அந்த சமையல் கூடங்களில் பார்த்தா அங்கேயுமே சுகாதாரம் இல்லை. எல்லாம் பூச்சிக்கூடு கட்டிக்கிட்டு, மேலே கூரை மேலே பார்த்தா வெறும் பூச்சிக்கூடு, அது இது சுகாதாரம் இல்லை இருக்கிற மாதிரி தெரியல. அதையும் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதை ஆய்வு பண்ணி என்ன பிரச்சனைன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் இந்த கல்லூரிக்கு விடுமுறை அப்படின்னு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளை அனுப்பி அவர்களெல்லாம் லீவு விட்டுட்டாங்க. இப்படி இந்த நாமக்கல் மாவட்டத்தில் குமரபாளையம் என்ற இடத்துல நடந்துருச்சு. நாம் என்ன கேட்குறோம்னா, ஒரே மக்களுக்கு அத்தியாவசியமாக ஒரு மனிதன் நேர்மையாக நீதியாக வாழ்கிறதுக்கு அவனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அறிவு. அந்த அறிவு யார் கொடுக்கணும்? ஒரு தனியார் ஒருத்தன் இந்தடா அவனுக்கு அறிவு கொடுக்குறேன், அதுக்கு 1 லட்சம் கட்டு 2 லட்சம் கட்டுன்னு சொல்லணுமா? இல்லை அதை கட்டி தான் அந்த அறிவை அந்த குழந்தை பெறணுமா? அரசு எதுக்கு இருக்குது? அரசு தானே ஒரு குடிமகனுக்கு தனக்கு அரசு தானே அதுக்கு அறிவு புகட்டணும், படிப்பறிவு புகட்டணும், நல்வழி படுத்தணும், இப்படிலாம் இருக்கணும், செய்யணும். ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அது பள்ளிக்கூடம் சேர்த்துற வயசுக்கு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் சேர்த்துட்டா அதிக நேரம் அது பள்ளியில் தான் செலவழிக்கும். தாய் தந்தையர் கூட இருக்காது. பள்ளி முடித்து தாய் தந்தை வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு படுத்து தூங்கிடும். அப்படி இருக்கும்போது அரசு தான் அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவு புகட்டணும், பள்ளிக்கூடம் தான் நல்ல அறிவு புகட்டணும், கல்வி தான் நல்ல அறிவு புகட்டணும். அப்படி இருக்கும்போது அரசுக்கிட்ட இந்த கல்லூரி இல்லை. அப்படி இருக்கிற கல்லூரி, அரசுக்கிட்ட இருக்கிற கல்லூரியில் எந்த மக்களும் படிக்கலை.
படிப்பு ஏறல. அதாவது இப்போ அரசு கல்லூரினாவே இங்கே படிப்பு சரியாக இருக்காது அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிறான். நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துறான். 1 லட்சம் இல்லைங்க, 10 லட்ச ரூபானாலும் கொண்டு போய் சேர்த்துறாங்க. 10 லட்ச ரூபா இந்த சீட்டுக்கு இவ்வளோ 10 லட்ச ரூபா அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சோம்னா இவங்க சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அங்கே போய் பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு 10 லட்ச ரூபானாலும் அந்த 10 லட்சம் கட்டி மக்கள் இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறான். சேர்த்து அவன் படிக்கிறான், படித்து முடித்து காலேஜ் போகிறான், என்ன பட்டம் வாங்குறான். பட்டம் வாங்கி அதுக்குண்டான வேலை இருக்குதானே? இல்லை, வேலை இல்லை. அவன் மறுபடி கை வண்டி இழுக்கிறது, ரிக்ஷா ஓட்டுறது, கார் பண்ணுற வேலை, காரை வேலை, கொத்தனார் வேலை, இப்படி அவன் பல வேலைக்கு தன் உடல் உழைப்பு வேலைக்கு தான் போகிறான். படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை நம்ம நாட்டில். நம்ம நாட்டில் படிப்புக்கு தகுந்த கட்டமைப்பு வேலைகள் இல்லை. அதை செய்யவதில்லை அரசு. அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட இது தனியாரிடம் எப்படி போச்சு? நாட்டில் எங்கே திரும்பினாலுமே தனியார்கிட்ட தாங்க கல்லூரி இருக்குது, தனியார் தாங்க படிப்பு வச்சுக்கிறோம். ஒரு குழந்தைய கூப்பிட்டு 10 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்கிட்டு அவனுக்கு நல்ல கல்வியை புகட்டுவான். அவன் இங்கே தான் திருடனுங்களால இருக்கிறாங்க எல்லாருமே. எப்படிங்க புகட்டுவான்? அதெல்லாம் புகட்ட மாட்டாங்க. நல்ல படிப்பு அவனுக்கு சொல்லித்தர மாட்டான். காசு மட்டும்தான் அவனுக்கு குறியாக இருக்கும். காசு வாங்கிட்டானா ஓடிடுவான். நீ காசு கூட சேர்ந்துட்டியா, நீ ஓடிடு, அவ்வளோதான். நீ சேர்ந்துக்க, உனக்கு நீ படித்தா படி, படிக்கலாம் போ, என்னமோ பண்ணு அப்படின்ட்டு அவன் போயிடுவான். ஆனால் அரசுக்கிட்ட இருந்துச்சுன்னா அரசே சட்டம் போட்டுக்கிறா. தமிழ்நாடு அரசு சட்டம் போட்டிருக்குது, நல்லா படிப்பு இருக்கணும், படிப்பு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சட்டம் போட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல படிப்பு கொடுக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் கொடி, சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமான ஆட்சி வளரட்டும்.